ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். ஆக்சுவலி தமிழ் பியூட்டி பீட்ஸ் இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம், தீபா டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் தமிழ் பியூட்டி பீட்ஸ் அப்படிங்கிற நேமை உபயோகப்படுத்தக்கூடிய இது இன்ட்ரோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுக்குன்ட்டு தமிழ் பியூட்டி பீட்ஸையே பிடிச்சிட்டு என்னால் அந்த நேமையே பிடிச்சிட்டு தொங்க முடியாதுல்ல. ஸோ சேனல் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு. ஏன் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கூட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், தீபா நவீன் சேனலாக இருக்கட்டும், நம்மளோட கபில் சேனலாக இருக்கட்டும், இல்லை தீபா டாக்ஸ் சேனல், அதாவது டிபிபி என்கிற தீபா டாக்ஸ் சேனலாக இருக்கட்டும், கமெண்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டினாக இருக்கிறது வந்து நவீனுக்கு பர்சனலி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லலாம். ஸோ கேட்டது வந்து இந்த மாதிரி தீபா ஓகே தானே, ஏன் சுத்தமாக 2 பேரும் வீடியோ போகிறதில்ல, ஷீ ஃபைன், ஃபிசிக்கலாக ஓகே தானே அவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செக் பண்ணுறது. இப்போது அவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ அவ்வளோ பேரை பார்க்குறோம், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்போங்க, அது இதெல்லாம் தாண்டி ஓகே ஒருத்தர் வீடியோ போடுவா, இப்போ அவகிட்ட இந்த எந்த அப்டேட் எதுவுமே இல்லை, ஷீ ஓகே அப்படின்ற அந்த ஒரு கன்சர்ன் இருக்குல்ல, அதை யோசித்து கேட்ட எல்லாருக்குமே நான் வந்து முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை வந்து ஒரு ஆளாக வந்து நீங்கள் மதிச்சு ஓகே தானே அவள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, எப்படி சொல்கிறது, செக் பண்ணிங்கல்ல ஷீஸ் ஓகே தானே அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதனால் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நான் சொல்கிறேன், நல்லா இருக்கேன், ஐம் ஹாப்பி, ஐம் கிரேட். அதனால் வந்து டோன்ட் வரி அபவுட் மை ஹெல்த் ஆல்சோ ஃபைன் தான், ஐம் டூயிங் ஓகே ஆஸ் ஆஃப் நவ். கொஞ்சம் வாக்கிங் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கேன், பிசிஓஎஸ் இருக்கனால கொஞ்சம் அதை ரெகுலேட் பண்ணிட்டுருக்கேன், மற்றபடி ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு? யூஸ்வலாக போடுவீங்க, ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸ் போடுவீங்க, அதுக்கப்புறம் போயிடுவீங்க, ஓகே ஃபைன். இது என்ன இவ்வளோ லாங் கேப் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் போடலாம்னு நினச்சேன், இந்த வீடியோவே பல தடவை நான் எடுக்கணும், போஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஏதோ செட் ஆகாத மாதிரி இருக்கும், விட்டுட்டேன், மறுபடியும் எடுப்பேன், மறுபடியும் விட்டுருவேன். அது மாதிரி லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கொஞ்சம் விட்டு எடுத்தேன். இப்போ தான் ஃபைனலாக உட்காந்துருக்கு ப்ராப்பராக. இன்றைக்கி இப்போ என்ன ஆனாலும் நான் வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ப்ராப்பராக உட்காந்துருக்கேன். இது நம்மளோட புது தீபா டாக்ஸோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அழகாகவும் காமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச லைட்டிங், எனக்கு தெரிஞ்ச பேக்ரவுண்டு வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ அப்படியே லக்ஸரி அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ஓகே, நான் எனக்குன்னு ஒரு வீடு வாங்கினா இந்த மாதிரி நான் பேக்ரவுண்ட்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருப்போம்ல, சொந்த வீடுன்னும் போது. ஸோ ரெண்டல் இருந்தபோது அந்த ஃப்ரீடம் இருக்கா, சொந்த வீடுனோடனே 10 வாட்டி போஸ்டர் ஒட்டிக்கலாம், 10 வாட்டி எடுத்துக்கலாம், நம்ம செவரு நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ சொந்த வீடுனோடனே சரி இதை ஒட்டணும். இது ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒட்டி இந்த பேக்ரவுண்டில் தான் பல வீடியோஸ் எடுத்தேன். நான் சொன்ன மாதிரி அதை அப்லோட் பண்ண முடியல, இந்த பர்டிகுலர் வீடியோ கான்செப்டில் தான் அதெல்லாமே எடுத்தேன், போட முடியல. ஃபைனலாக அதுக்கு நேரம் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குது இந்த பேக்ரவுண்ட், இந்த லைட்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், இதாக சஜஷன்றதால சொல்லுங்கள். நானும் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே வெல் புட்டுக்கு எதிராக உட்காந்துருக்கேன். ஒயிட் கலர் பேண்ட்டும் இந்த ஹெச்என்எம் டாப்பும் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் ஹேண்ட் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப நாளாச்சுல இந்த அவுட்ஃபிட்டு இதெல்லாம் பற்றி பேசி. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. கேமரா முன்னாடி ஒரு மாதிரி ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. முதல்ல அந்த கேப் எதுக்குன்னா, ஒரு பக்கம் ஆப்வியஸாக கொஞ்சம் பீரியட்ஸ்னால அந்த மூட் ஸ்விங்ஸ் அந்த பிசிஓஎஸ்னால கண்டினியூஸ் அடிக்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு 2025 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி 2026 ஏப்ரல் தாண்டி மே அது வரைக்குமே எனக்கு அந்த கண்டினியூஸ் ப்ளீடிங் இருந்தது. ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக ஓகே இவங்க தான் நம்ம டாக்டர், இவங்க தான் பக்கா கைனக் அப்படின்ட்டு ஒரு டாக்டர் அமையல. ஸோ எனக்கு இந்த டாக்டர் தேடுற வேலை, நிஜமாகவே ஹெல்த் ஓகே தான், நான் அப்பப்போ இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறது. ஸோ கைண்ட் ஆஃப் ஒன்று பண்ணலான்னு நினைக்கும் போது ஹெல்த்து கொஞ்சம் இவந்தோ ப்ராப்பராக எல்லாம் இருந்தாலும் பட் எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கைனாக்கு செட் ஆகலை இது வரைக்கும். ஒன்று நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்க அந்த கைனாக்கு, இல்லைனா போய் ஸ்கேன் எடுத்துருவா, அதை எடுத்துருவா, இதை எடுத்துருவான்னு சொல்கிறதுக்குள்ளே கடுப்பாயிரும் எனக்கு. ஸோ அதுவே ஒரு சைக்கிளாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ப்ராப்பராக ஒருத்தர் அமையலை. ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஓகே ஒன்றும் பெருசாக மெடிக்கேஷன்லாம் எடுக்கணும், நான் பாட்டுக்கு நான் இப்போதைக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றோமா, கரெக்டாக டைமுக்கு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த டின்னர்லாம் டைமுக்கு சாப்பிட்றோம், நல்லா தூங்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரெட்மில் இருக்கனால கை அந்த பக்கம் போகுது. ஸோ நடந்தம்மா அப்படின்ற ஒரு கொஞ்சம் அந்த ரெட்டீனுக்கு வச்சுக்கலாம், ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து இப்போதைக்கு விட்டு வச்சுருக்கேன். உங்கள் யாருக்காவது உருப்படியான ஒரு கைனாக் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் பேசுகிறத கேட்குற மாதிரியும் அதே மாதிரி கொஞ்சம் எல்லா வாட்டியும் நேரில் எதிர்பார்க்காம கொஞ்சம் ஆன்லைன்லேயும் கன்சல்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதுவும் நவீனோட ஒர்க் லைஃப் அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரொட்டீன் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் நவீனுக்கு வந்து லீவ் இருக்குது. அதனால் வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா டைமும் நேரில் போய் டாக்டரை பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது உருப்படியான டாக்டர் தெரிஞ்சால் மெயினாக ஃபார் பிசிஓஎஸ் ரிலேட்டட் திங். ஏன்னா நான் வந்து ஒரு சில டாக்டர்லாம் பார்க்குறேன், நான் லைட்டாக புலம்புறேன், தப்பாக அடிச்சுக்காதீங்க. ஸோ
டாக்டர்லாம் பார்க்குறேன், பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே. மறுபடியும் ஒரு ஷீட் ஃபுல்லாக டேப்லெட். அந்த டேப்லெட் போய் வேணால் அது ஒரு 5000 6000 கிட்ட வருது. எனக்கு வந்து டேப்லெட் வாங்குறது பிரச்சனை இல்லை, அந்த டேப்லெட் எல்லாம் இவ்வளோ பெருசு, லிட்டரலாக இவ்வளோ மலையாக இருக்குது. அதே மாதிரி அது சாப்பிட்டதுனால வெயிட் கெயின் ஆகிறது, அந்த ஒரு ப்ராப்ளமும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் உருப்படியாக அமையலை. உங்கள் யாருக்காவது ஏதாவது உருப்படியாக சென்னையில் இருந்தால் சொல்லுங்கள். நான் சென்னை ஏரியாவில் தான். ஸோ அதனால் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேட்ரு என்னென்னா, கொஞ்சம் ஹெல்த் இந்த ஒரு விஷயம் இருந்தது. ப்ளஸ் மெயினாக சினமன். உங்களுக்கு தெரியும், மேட்டி அண்ட் சினமன் ஆர் மை கிட்ஸ், மை டாக்ஸ் ஆர் மை கிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சினமன் கொஞ்சம் வளர பருவம். அவன் நிறைய விஷயம் பண்ணுறா, வீட்டில் நாட்டினஸ் பண்ணுறா. ஸோ அவளுக்கு இப்போ 2 வயசு ஆக போகுது. இப்போ தான் எனக்கு வந்து அவள் நாட்டினஸ் ஓகே. இப்போ தான் அவளை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இப்போ கைண்ட் ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ்லாம் எடுப்போம்ல, குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லா விமன்லாம் மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு பிரேக் ஆகிடுச்சு சினமன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட நான் இந்த வீடியோக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்க போகிறேன், இந்த செட்டப்பில் தான் உட்கார போகிறேன்றதெல்லாமே வந்து ஓகே, நீ அழகாக இருக்க, யூ குட் டு கோ அப்படின்னு அந்த சொல்கிற அந்த க்ரீன் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து எல்லா நேரத்துலையும் எனக்கு நவீன் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க, எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த திங்கஸ் அந்த மாதிரி சப்போர்ட் தேவைப்படும். ஸோ நவீன் வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. இதை நான் ஏன் மெயினாக நவீனை பற்றி சொல்கிறேன்னா, பல பேருக்கு வந்து நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறேன்ற ஒரு டவுட்டு. ஒரு சில பேர் நான் நிஜமாவே நவீனுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறது. ஒரு சில பேர் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. மெயினாக பிரேக்கப் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக மேடம்னா அப்போலாம் அந்த மாதிரி இந்த நொடி வரைக்கும் பிளான் இல்லை, நடக்கலை. இந்த நடக்கும் கூடாது, நடக்காது. அதுதான் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோனால ஏதாவது நடந்து அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சு அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஜஸ்ட் கிட்டிங். அந்தளவு இப்போது சோஷியல் மீடியாவில் ஒன்று போடுறோம். இப்போ நான் வந்து மெயினாக சோஷியல் மீடியாவில் நவீனை பற்றி ஷேர் பண்ணாதுக்கு இன்னொரு ரீசன், இந்த ஈவில் ஐஸு, இந்த கண்ணு படுற விஷயம், ஏதாவது எங்களுக்குள்ள நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக கப்புளாக வெளியே போனாலே ஆனஸ்டாக சொல்லணுன்னா ஈவில் ஐஸ் நிறைய படுறது. உங்களுக்கு மீன் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நான் தப்பு சொல்லலை. பட் பார்க்குற எல்லா கண்ணும் நல்லபடியாக போய் முடியும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதனால் நாங்கள் 2 பேரும் அப்படியே கப்பலாக இருக்கிறது, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது, இப்போ இது ஆனிவர்சரி, பர்த்டே, அதுக்கெலாம் வந்து ஃபோட்டோ போடுறது, அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டியாச்சு. அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இல்லை. ஹெல்த் இப்போதைக்கு ஒரு பேர் சாப்பிடணும், ஒன்றா இருக்கணும், நிம்மதியாக ஒருத்தர் கரெக்டான பார்ட்னர்ஸாக இருந்துக்கணும், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் சப்போர்ட்டிவாக லவ்வாக இருந்துக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அதான் சோஷியல் மீடியாவில் தான் போட்டு தான் ப்ரூவ் பண்ணணும், அப்படிலாம் ஒரு இது இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து அந்த பதிவு செய்கிற இதிலலாம் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டேன். அதனால் அதை சொல்லணும்னு விரும்பலி. இப்போ பேசுகிறதுனால உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்லிவிட்டேன். ஸோ கம்மிங் டு தீபா டாக்ஸ், ஏன்னா இதுக்கப்புறம் தமிழ் பிடி பிச்சில் தீபா டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்னால தீபா டாக்ஸ்ன்ற பேர் வந்து நான் ஏன் மாற்றினேன் அப்படின்னா, தமிழ் பிடி பீச் வந்து ஓகே, அது வந்து வச்சோம். நான் 2018 ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சேனல் ஆரம்பிச்சு. ஆமாம், 2018 வைக்கும் போது இட் வாஸ் ரிலேட்டபிள். எனக்கு வந்து ஓகே, தீபாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஓகே. பட் இப்போது 2024 எனக்கு வந்து சேனல் நேம் இது இடிச்சிட்டே இருந்தது. ஸோ சேனல் நேம் மாற்றலாம் லைட்டாக அந்த டைலமாலேயே இருந்தது. அதனால் ஃபைனலி முன்னாடி வேறு சேனல் நேம் வச்சு அது இதுன்னு யோசிச்சுட்டு ஃபைனலி தீபா டாக்ஸ் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் ஆகிட்டோம். தீபா டாக்ஸில் ஒன்றும் இல்லை, நான் எதை பற்றி இப்போது தமிழ் பிடி பிட்ஸ்னும் போது ஒரு பர்டிகுலர் பியூட்டி தான், தமிழ் தான், அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வட்டத்துக்குள்ளே மெயினாக அந்த பியூட்டி மட்டும்தான் நான் பேசணும், அழகு சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் நான் வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால் சரி ஓகே, நம்ம வந்து சேனலை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு தீபா டாக்ஸ்னு வச்சோம். ஆக்சுவலி வந்து நவீன் தான் சஜஸ்ட் பண்ணது நேமை, எனக்கும் பிடிச்சிருந்தது. டிஓ எக்ஸ்ஹண்ட்ரட் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கனால வச்சேன். ஸோ அதனால் இனிமேல் தமிழ் பிடி பீச்ன்ற நேம் இல்லை, தீபா டாக்ஸ் தான். நீங்களும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவு வீடியோஸ் போகிறது மூலிமா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஓகேவா? மேட்ரு தான். என்ன தான் நான் வந்து புச்சுன்னு சப்பியாக இருந்தாலும் எனக்கு இந்த தீபாவை ரொம்ப பிடிக்கும். 2018 இருந்த தீபாவை விட நிறைய பேர் பழைய தீபா வேணும், அது முடிஞ்சு போன கதை, அதையே ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ இருக்கிற தீபாவுக்கு வீட்டை பார்த்துக்கிறது, வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீனிங்காக இருக்கட்டும், நான் பண்ணுற ஒரு சில வேலை, எனக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சுக்கிறது, மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸு, என்னோடய டாக்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நான் டாக்ஸின் வீடியோக்காக சொல்கிறேன். பட் தே ஆர் மை கிட்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயம் மாறி இருக்குது. இப்போ இருக்க தீபா வந்து அதே தீபாவாக இருக்க முடியாது. தீபாவும் எவால்வ் ஆவா, தீபாவுக்கும் நிறைய மாற்றங்கள் வரும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு த கப்பிள் சேனல் வந்து நிறைய பேர் வீடியோ போடுறது இல்லை, போடுங்கன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போடுவோம். பட் வந்து எங்களுக்கே அது ஒரு ரெலவன்ஸே இருக்காது. ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் சம்திங் நியூ. லைக் அதை பற்றி நான் இப்போ ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் கூடிய சீக்கிரம் தீபா நவீனில்
இங்கே 2 பேரையும் நானும் நவீனும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுவோம். யூ ஷுட் வெயிட் அண்ட் சி. அதை பற்றி நான் ரிவீல் பண்ண விரும்பல, அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பராக அந்த சேனலில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் ஆதி காலத்து ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை மாற்றுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இன்னும் காஷியஸாக, இன்னும் ப்ரிகாஷஸாக, இன்னும் நிறைய விஷயம் படித்து ரிசர்ச் பண்ணி முடிஞ்ச அளவு நல்ல விஷயத்த சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் தீபா டாக்ஸ் தமிழ் வீடியோ பீச் என்கிற தீபா டாக்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு. நியூ நேம், நியூ சேஞ்ச். ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எது வீடியோ போடணும், என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வாட் யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ, வாட் யூ திங்க் அபவுட் த பேக் ட்ராப், என் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே சொல்லுங்கள் ஜாலியாக. முன்னாலாம் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்ல, லைக் நீங்கள் அழகாக இருக்கீங்க, முடி அழகாக இருக்குது, லிப்ஸ்டிக் அழகாக இருக்குது, அந்த மாதிரிலாம். ஸோ வாட் எவர் யூ ஃபீல், எது ஹாய் எதுனாலுமே நீங்கள் வந்து ஏதாவது சின்ன மெசேஜ்னாலுமே கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். எது நிறைய பேர் கேட்குறீங்களோ, இல்லை யார் வந்து கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும், அதை நான் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக போடுறேன். தேங்க்ஸ் இந்த வீடியோவை பொறுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு. ஓகே, டாடா, பை.